கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சி வாய்ப்பு கொடுத்த டேனி பிரதருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு பாடல் பாடி ஒரு லைன் பாடி நான் என்னுடைய சாட்சியை தொடர்கிறேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் அதிகமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் அதிகமாய். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், நடுவுக்குறிச்சின்னு ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் வசித்து வந்தோம். என்னுடைய பேர் வந்து ஆனந்தலட்சுமி, எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர். இப்போ என்னுடைய பேர் வந்து ஆனந்தி செகினா. நான் ஒரு இந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா செந்துருக்கணி, எங்கள் அம்மா பேர், எங்கள் அப்பா பேர் வேண பெருமாள். அவங்கன்னா ரொம்ப எங்கள் அம்மா வந்து ஒரு விரதம் இருந்து செவ்வாய் வெள்ளிக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு அந்த சாமிக்காக விரதம் இருந்து சாமி ஆடுவாங்க. கோயில் கூடனா ஒரு குறி சொல்கிற அளவில் அந்த அளவுக்கு திருநீர் போடுறது அந்த இதில் ரொம்ப குறியாக எங்கள் அம்மா வந்து சாமி ஆடுறதில் அந்த பக்தி வைக்கத்தில் ரொம்ப இதாக இருந்தாங்க. எங்கள் அப்பா டெய்லி கூலி வேலை தான், அதாவது இந்த மண் வெட்டுவாங்க, தோட்டத்தில் போய் மண் வெட்டுற அந்த மண்வெட்டி வச்சு வெட்டுற அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா நல்லா உழைக்கிறவர் தான். எனக்கு ஒரு அக்கா உண்டு, ஜெயராம் கனி, ஒரு தங்கச்சி புவனேஸ்வரி, 3 பொண்ணுங்க எங்கள் வீட்டில். அம்மா வந்து எங்களை சின்ன வயசுலேருந்தே ஒரு இந்து குடும்பத்தில் வளர்த்தனால அந்த கோயிலுக்கு அடிக்கடி கூப்பிட்டு போகிறது, வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு விரதம் இருக்கிறது. அக்கா ஒரு 3 வருஷம் அந்த மாவளுக்கு பெட்டின்னு சொல்லுவாங்க, அதனால் எடுத்தாங்க. அடுத்து நான், அடுத்து என் தங்கச்சி, குடும்பமாகவே நாங்கள் அந்த சாமிக்காக பண்ணிவிட்டு அம்மா வந்து அவ்வளோ இந்து. ஏன்னா ஏசப்பா பற்றி தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. அவங்க ஒரு இந்து ஃபேமிலியில் ஒரு இந்து கோயில், ஒரு பத்ரகாளி அம்மன் ஒரு கோயில், அந்த கோயிலில் வந்து ஒரு விரதம் இருக்கிறது, வாரம் வாரம் போகிறது. இப்படியே அம்மா வந்து எங்களையும் அதுக்குள்ளே தான் எங்களை கொண்டு வந்து எங்களையும் அதிலே தான் அந்த பாதையில் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து வேலைக்கு நல்லா போவாங்க, இருந்தாலும் அப்பப்போ குடிச்சிட்டு வந்துட்டு அம்மா அப்பாவுக்குள்ளே அப்பப்போ சண்டை வரும். அடிக்கடி சண்டை வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் இடையில சண்டை போடுவாங்க. ஏன்னா ஒரு சமாதான வீட்டில் இருக்கிறது, கடன் பிரச்சனை ரொம்ப. அப்பா வந்து எவ்வளோ தான் உழைச்சாலும் கையில் வந்து எதுவுமே இருக்காது. ஏதாட்டும் ஒன்றுன்னா வட்டிக்கு தான் பணம் எடுப்பாங்க. வட்டிக்கு எடுத்து அப்பாவுடைய சம்பளம் எல்லாமே அந்த வட்டிக்கு கொடுத்தே அப்பா வந்து எந்த இதுவுமே. நாங்கள் 3 பொண்ணுங்க தான். எங்களுக்கு அந்த டைமில் எதுவுமே அந்த ஒரு வீடு மட்டும், சொந்த வீடுன்னா ஒரு 2 சென்டில் ஒரு வீடு மட்டும்தான் இருக்கும். மற்ற எதுவுமே எங்களுக்காக ஏதாட்டும் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, வேறு எதுவுமே எங்களுக்காக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ உழைப்பாங்க. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க, அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. ஆனாலும் அது வந்து வட்டிக்கே அந்த காசு போயிட்டே இருக்கும். அம்மா வந்து 5வது வரை படித்தாங்க, அப்பா வந்து கொஞ்சம் கூட படிக்கல. எழுதி படிக்க தெரியாது, சைன் போட தெரியாது. அப்பா வந்து அவ்வளோக்கா படிக்கலை, ஸ்கூல் பக்கமே போகலை. அப்பாவுக்குன்னா சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இருந்தனால அக்கா கிட்ட தான் வளர்ந்து வந்தாங்க. அதனால எந்த இதுவுமே அப்பாவுக்கு உலகத்துடைய விவரம் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அம்மா தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு அதை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அம்மா 5வது வரை படித்தனால விவரம் தெரியும், இருந்தாலும் அம்மா வேலைக்குன்னா போகிறது கிடையாது, வீட்டில் தான் இருப்பாங்க. இப்படி போய்ட்டு இருக்கும்போது நான் வந்து ஸ்கூல் படிக்க போகும்போது தான் இந்த கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். 1வதுலேருந்து 5வது வரை படித்தேன். அப்போ வந்து எனக்கு ஒவ்வொருத்தங்க இங்கே விபிஎஸ்ஸு, அப்புறம் அங்கே ஊழியக்காரங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து ஒவ்வொரு கதை எதுனா சொல்லி தருவாங்க. அதுலேருந்து தான் அப்படியே நான் கேட்க எனக்கு வந்து ஏசப்பா மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. எனக்கு வந்து அப்போ நான் நினச்சேன், எது உண்மையான கடவுள்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதுலேயும் இருப்பேன், எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க, அங்கேயும் விரதம் இருக்கிறது. ஆனால் ஏசப்பா பிடிக்கும். ஏசப்பானா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன ஸ்கூலில் அங்கே அந்த மிஷினரிகள் எல்லாம் வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறது, இதுலேருந்து ஏசப்பாவை நான் தெரிஞ்சு கொண்டேன். அதுக்கப்புறமும் நான் 6லேருந்து 8வது வரை கிறிஸ்டின் ஸ்கூல் தான். ஸ்கூல் படித்ததை வச்சு தான் நான் ஏசப்பாவை தெரிஞ்சு கொண்டேன், யாருன்னு தெரிஞ்சு கொண்டேன். ஆனாலும் நான் ஏசப்பா முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை. இந்துவில் தான் போயிட்டே இருந்தேன். இந்து கோயிலுக்கு அம்மா சொல்கிறபடியே நடந்துட்டு வந்திருந்தேன். அப்போது எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எனக்கு எங்கள் அம்மா எப்போவுமே ஜாதகம் பார்ப்பாங்க.
ஜாதகத்தில் படி இன்றைக்கி உனக்கு இன்றைக்கி நீ பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு ஜாதகத்தில் வந்து ரொம்ப உருவமாக நீ இந்த 2 மாதம் கழிச்சு தான் உனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு நிறைய ஜாதகத்தை குறி சொல்கிறது, இப்படி நிறைய இதில் ஜாதகத்தில் மூழ்கி இருப்பாங்க எங்கள் அம்மா. ஏன்னா கரெக்டாக இன்றைக்கி வந்து உனக்கு காயப்படுற நாள், நீ பார்த்து நடந்துக்கோ இப்படி தான் சொல்லி எங்களை அனுப்புவாங்க. ஏன்னா ஜாதகத்தில் இதாக இருக்கிறதுனால. ஆனால் ஒருத்தர் நிறைய பெரிய பெரிய ஜாதகங்கள்லாம் வர வச்சு ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு ஜாதகக்காரர் சொன்னாங்க, இவன் வந்து மருந்து சம்மந்தப்பட்ட வேலைக்கு தான் போவான்னு. அப்போலேருந்து எனக்கு வந்து அந்த சாதகத்தையும் நான் நம்ப தொடங்கினால, நம்ம கஷ்டப்பட்ட ஃபேமிலினால நம்ம ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்ம டாக்டர்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது. ஆக்சுவலாக ஒரு நர்ஸாவாட்டும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு நர்ஸு மேலே ஒரு ஆர்வம். 7வது படிக்கும் போதுனா எங்கள் ஊர்லேயே திருவிழான்னா நடக்கும், என்னென்னமோ கோயில் திருவிழான்னா எல்லோரும் அங்கே தான் இருப்போம். அந்த டைமில் அங்கே தான் போவோம். ஆனால் நாங்கள் ஏசப்பாவையும் எனக்கு பிடிக்கும், ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனாலும் நான் 2 இடத்துலையும் தான் போயிட்டுருப்பேன். நான் சுமாராக படிப்பேன், ரொம்ப படிக்கணும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன். ஃபெயிலான ஆக மாட்டேன், பாஸ் பண்ணிடுவேன், மீடியமாக இருப்பேன். நான் ஒரு 3வது வரை நல்லாவே படிக்க மாட்டேன். ஒரு 4வதுலேருந்து ஒரு டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சர்கிட்ட கிளாஸ்க்கு டியூஷனுக்கு போய் அப்படி அவங்களும் கிறிஸ்டின் தான், ஃப்ரீயாக தான் எங்களுக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சேன்னா அப்போ போகும்போது தான் நான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. ஒரு 4வது 5வதுன்னா ஓரளவுக்கு படிக்க நல்லா, 3வதுன்னா நல்லா படிக்கணும்னு சொல்ல முடியாது. 4வது 5வதுலேருந்து நான் ஓரளவுக்கு படித்து மீடியமாக போயிட்டு இருந்தேன். இதுலேயும் ஃபெயில் ஆக மாட்டேன், நல்ல மார்க் ஓரளவுக்கு நடுத்தரமாக வந்துட்டு இருந்தேன். அப்படியே ஸ்கூலுக்கு போய்ட்டு 8வது வரேன்னா நான் வேற தான் இருந்திருக்கேன். 6, 7 ஒவ்வொரு வருஷமாக அந்த திருவிழானா நான் மாவிளக்கு பெட்டி எங்கள் அம்மா எடுக்க வைப்பாங்க. ஒரு வாரம் வீட்டிலே இருந்துக்கிட்டு யாரையுமே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த விரதம் சாமிக்கும் நானும் சாமியும் அப்படின்னு அந்த ரேஞ்சில் தான். எங்கள் அம்மா மட்டும் தான் என்னை பார்ப்பாங்க, வேறு யாருமே என்னை பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த விரதத்தில் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அந்த சாமி புக்கு படிக்கிறது, அதை நினச்சி பாடுறது, இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை அந்த 3 வருஷமும் அந்த இதுக்குன்னா விரதம் இருந்து திருவிழாவிலனா கலந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நர்ஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. 7th ஸ்டாண்டர்ட்லேயே எங்கள் டீச்சர் வந்து உன்னுடைய ஆம்பிஷன் என்னென்னு எல்லாருக்கிட்டையுமே கிளாஸில் கேட்டு வரும்போது, நானும் இன்னொரு பொண்ணு மட்டும் நர்சிங் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். எங்கள் அக்கா வந்து படிக்கவே இல்லை. எங்கள் அக்கா வந்து 2வது போனால் அதுக்கப்புறம் படிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு கம்பெனியில், சாய கம்பெனின்னு சொல்லுவாங்க, சாயம் அது வந்து மூடனா தூக்கணும், சாயத்தை வெயிலில் தான் அது வேலை. அந்த வேலைக்கு அக்கா சின்ன வயசுலேயே போயிட்டா. தங்கச்சியை வந்து ஸ்பான்சர் மூலமாக கிறிஸ்டின்காரங்க வந்து ஸ்பான்சர் மூலமாக படிக்க வைப்பாங்க. அந்த டைமில் ஃபாரின் ஃபண்டு வந்து அவளை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவள் வந்து அவங்க மூலமாக அவள் ஒவ்வொரு கிளாஸும் படிச்சுட்டு வந்தாள். நான் என்னை மட்டும் வீட்டில் இருந்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. வீட்டில் என்னை மட்டும் தான் படிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட தகுதி இருந்துச்சு, அது பண தேவைகள் இருந்துச்சு. அப்போ அம்மா என்னை வந்து படிக்க இருக்கும்போது ஒரு நாள் நான் 10th வரை படித்தேன். அப்போனா ஏசப்பாவை அப்பவும் இந்துவில் தான் போயிட்டு இருந்தேன். ஏசப்பாவும் ரொம்ப பிடிக்கும். நான் 10வது முடித்தேன். எங்கள் அம்மா எப்போவுமே சொன்னாங்க, 400க்கு மேலே இருந்தால் தான் நான் அடுத்து 11, 12 படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 10th மார்க் பார்த்தா 373 மார்க்கு தான். அப்போது நான் அழுகிறேன். எங்கள் அம்மா வந்து 400க்கு மேலே இருந்தால் தான் நான் ஏதாவது படிக்க வைக்கணும்னு நினச்சேன், நீ 373 மார்க் தான் எடுத்திருக்க, நீ படிக்க மாட்டேன்னு. அப்போ எங்கள் வீடு வந்து இருக்கும்போது அந்த தெரு வழியாக ஒரு ஊழியக்கார தாத்தா வந்து எப்போவுமே அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பக்கத்து தான், ரொம்ப பக்கம் கிடையாது, கொஞ்சம் தூர வீடு தான். அந்த தாத்தா வந்து நான் அழுகிறத பார்த்துட்டு ஏமா அழுகிற அப்படின்னு கேட்டார். அந்த தாத்தாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அந்த ஊழியக்கார தாத்தா. அந்த தாத்தா வந்து ஏமா அழுகிறேன்னு, என்னை படிக்க வைக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன்னா. அப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அந்த ஊழியக்கார தாத்தா, நான் ஒருத்தங்க பேர் சொல்கிறேன், அங்கே போய் பாருங்கள், அவங்க வந்து படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அன்றைக்கி எங்கள் அம்மாட்ட சொன்னனாலே எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு, அந்த ஊழியக்காரங்க வீட்டுக்கு தான் போகிறோம். போனால் அவங்க வந்து ஒருத்தங்க மட்டும் முடிவு கிடையாது, ஒரு 3 பேர் முடிவுமா. நாங்கள் நீங்கள் இன்றைக்கி போங்க, நாளைக்கு வாங்க, ஆனால் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிவு சொல்கிறோன்னு சொல்லிட்டு என்னையும் அம்மாவையும் அனுப்பி விட்டாங்க. அடுத்த நாள் நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். போகும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி 11th 12th படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 11th 12th அவங்க ஃபீஸு கட்டி என்னை படிக்க வச்சாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து நர்சிங் வந்து 4வது குரூப்பு, எனக்கு வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ சயின்ஸ் குரூப் எடுத்தால் தான் அப்புறம் அங்கே என்ன படிக்க வைக்கிறவங்க தான், நீ சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு காலேஜ் படித்து நீ என்ன பண்ண போகிற, நீ நர்சிங் கோர்ஸ் எடுத்து நர்சிங் தானே உனக்கு ஆசை, நீ நர்சிங் கோர்ஸ் எடுத்துன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அது ஒரு இது இல்லாமல் தான் அந்த நர்சிங் கோர்ஸ் எடுத்தேன். ஏன்னா சயின்ஸ் குரூப் எடுத்தாலுமே நர்சிங் போகலாம், ஆனால் இவங்க என்ன நர்சிங் எடுக்க சொல்கிறாங்களே, அது டி குரூப்பு அப்படின்னு நினச்சிட்டு அதில் ஒரு இதில் சரி படிக்க வைக்கிறாங்கங்கிறதுல நான் அந்த நர்சிங் கோர்ஸ் எடுத்து படித்தேன்.
2 வருஷம் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அப்போ நான் 11th படிக்கும்போது தான் எங்கள் அம்மா வந்து ஆண்டவர் தெரியும் எனக்கு, எசப்பா பிடிக்கும் ரொம்ப. அதுவும் எங்கள் அம்மா வந்து ஒரு இதாக நினச்சிட்டாங்க, என்னென்னா இவ வந்து அப்படியே கிறிஸ்டினாக போயிட்டா அவங்களே இவளை படிக்க வச்சுருவாங்க, மேல் படிப்பு நர்சிங்னா படிக்க வச்சுருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வந்து முந்தியே எனக்கு சொல்லியிருந்தேன், நான் ஒரு கல்யாணம் கட்டாமல் சிஸ்டராக ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அதனால் நர்சிங் படித்தேன். சரி கல்யாணம் கட்டாமல் சிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருந்தனால சரி இவன் அப்படியே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சரி நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டா அவங்களே என்னை படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு சுயநலமாக யோசித்து 11th நான் 2002 நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் நான் சர்ச்சுக்கு மாட்டு தான் போவேன், டெய்லினா போக மாட்டேன். ஆனால் அம்மா வந்து இந்துக்கு தான் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கேன்னா வீட்டில் தனியாக இருக்க விட மாட்டாங்க, இந்து கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. நான் 12th வந்து அதிகமாக, ஏன்னா இங்கே என்னை படிக்க வைக்கிறவங்க சொல்லிட்டாங்க 12th 1000க்கு மேலே மார்க் எடுத்தால் தான் கவர்மெண்ட்டில் கிடைக்குமா, நீ மார்க் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா நான் 11th 12th நான் நல்லா தான் படிப்பேன், ஃபஸ்ட்டு செகண்ட் ரேங்கில் தான் இருப்பேன். ஆனால் எனக்கு மார்க் வரும்போது 872 873 மார்க் எடுத்தேன். 873 எடுத்தோன்னே நான் ஃபஸ்ட்டு இயர்லேயே கவர்மெண்ட் எழுதி போட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அவங்களும் என்னை வந்து ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் கிடையாது, கவர்மெண்ட்டில் கிடைச்சா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம் எழுதி போட்டேன். என் ஃப்ரெண்டு நானும் தான் எழுதி போட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு கிடைக்கல. அவள் வந்து 910 மார்க் எடுத்திருந்தா, அவள் வந்து நர்சிங் கோர்ஸுக்கு வந்துட்டா. நான் ஃபஸ்ட் வருஷம் 873 மார்க் போட்டேன், எனக்கு கிடைக்கல. அது பிறகு மறுபடியும் வெயிட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு என்னென்னா, சாய் கம்பெனி அக்கா வேலை போய்ட்டு இருந்தால, அப்போ வந்து அங்கே சாப்பாடு கொடுக்க போகும்போது அங்கே உள்ள பிள்ளைங்களை என்ன அவங்க எல்லாருமே பாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறது அந்த இதுனா எனக்கு அவங்க மேலே ஒரு அந்த இடம் அங்கே போகிறதுனா ஒரு வெறுப்பாக நினச்சேன். ஆனால் நான் ஒரு காலத்தில் வீட்டில் படிக்க வைக்க முடியலங்கும் போது கவர்மெண்ட்டில் கிடைச்சா படி, இல்லைன்னா படிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம் எழுதி போட்டேன், 2வது வருஷம் எழுதி போட்டேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், வீட்டில் வந்து அம்மா வந்து தட்டி இந்த தென்னங்கீத்தில் வந்து பின்னி இந்த வீடுனா அடைப்பாங்களா, அதேமாதிரி வீட்டில் இருந்து நாங்கள் அதை பின்ன தொடங்கினேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கு கல்யாணம்னு பேசினாங்க. அக்கா கல்யாணம்னு பேசினோன்னே அக்காவுக்கு அப்போனா நகை எதுவுமே ஒரு 3 பவுன் செயின் தான் இருந்துச்சு. நான் 12th படிக்கும் போது நான் ஒரு குடிசை வீடு தான், ஒரே ரூமு. மழை பெஞ்சுன்னா நாங்கள் உட்காந்துட்டு அங்கே பாத்திரத்தை தான் வச்சுட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா எங்களுக்கு படுக்கிறக்கு இடம் இருக்காது, ஏன்னா ஒரே குடிசை வீடு. அதில் தான் நாங்கள் எல்லாருமே படுத்திருப்போம். மழை பெஞ்சால் அங்கங்கே ஒழுகிட்டு இருக்கோம். நான் உட்காந்துட்டு அதில் தான் நாங்கள் உட்காந்துட்டு தான் பார்த்துட்டு தான் இருப்போமே தவிர படுக்க முடியாது. அந்த அளவில் இருக்கும்போது அந்த டைமில் நான் 11 அதான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அடுத்து வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து குடிசை வீடு, குடிசை வீடு பஞ்சாயத்துலேருந்து 12,000 ரூபாய் அந்த டைமில் 2002 12,000 அதிகம். அந்த டைமு வீடு கட்டுறதுக்காக குடிசை வீடு எங்கே இருக்கோ அந்த வீடுக்கு கட்டுறதுக்காக 12,000 ரூபாய் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அம்மா வந்து என்னை 8வது நான் ஆர்சி ஸ்கூலில் படித்தனால ஒரு ஃபாதர் வந்து என்னை தெரிஞ்சனால அந்த ஃபாதர் வந்து பழைய ஓடுனா, அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்குனா ஓடு 500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடுக்கு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டு தெருவிலே ஒரு 4 வீடு கொடுத்தாங்க. அந்த ஓடு அந்த இதெல்லாம் கொடுக்கும் போது இதெல்லாம் இந்த மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 4 வீட்டில் 3 வீடு உடனே அதுக்குன்னு பைசா வேணும், சும்மா உடனே நம்ம வீடை பிரித்து போட முடியாது. மற்ற 3 வீடும் டக்கு டக்குன்னு எடுத்து பிரித்து அந்த ஓடை போட்டாங்க. ஆனால் எங்கள் இது வீடு மட்டும் அந்த ஓடை நாங்கள் வாங்கி வச்சதோடு அப்படியே இருந்துச்சு. ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு எங்கள் வீட்டில் இருந்து என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா ஆண்டவர் செய்து வந்தார், ஒவ்வொரு நன்மைகள். அந்த வீடு அப்போ அந்த ஓடுனா எல்லோரும் பிரிக்கும் போதுனா அந்த அலௌன்ஸ் வரல 12,000 ரூபாய். அப்போ நாங்கன்னா அப்படி இருந்தோம். அந்த ஃபாதர் அப்பப்போ அந்த பக்கமாக போகும்போது என்னம்மா நீங்கள் மட்டும் இன்னும் கெட்டலாம் கேட்டு போவாங்க. ஆனால் திடீர்னு கவர்மெண்ட்லேருந்து அந்த அலௌன்ஸ் வந்ததுனால அந்த 12,000 வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க. 11th 12th படிக்க வச்சாங்க. 11வது 12வது படிக்க வச்சு அந்த ஊழியக்காரங்கக்கிட்டே எங்கள் அம்மா அந்த 12,000 கொடுத்துட்டு எனக்கு ஏதாட்டும் ஒரு வீடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தனால ஒரு வீடு அவங்களே எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. 12,000 மட்டும் வச்சு வீடு கட்ட முடியாது. ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு எங்களுக்கு 2 ரூமு பாத்ரூமு எல்லாமே வச்சு எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. கரண்ட் கிடையாது. நான் 12th படிக்கிற வரைக்குமே எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. நான் படிக்கிறேன்னா இங்கே தெரு லைட்டு இல்லைன்னா இந்த ஈவினிங்குள்ளே நைட்டுனா படிக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா சில நேரம் எங்கள் அம்மானா பக்கத்தில் டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா அக்கா எல்லாம் போயிடுவாங்க. நான் படிக்கிறேன்னு சொல்லும்போது அப்படியே தூங்கிடுவேன். மண்ணெண்ணெய் விளக்குனால சில நேரம் நம்ம படுக்கிறதில்ல அப்படி தட்டி விட்டுட்டு ஒரு தடவை பாயினா எரிஞ்சிச்சு. அதனால என்னை வந்து நைட்டு எங்கள் அம்மா இந்த மண்ணெண்ணெய் விளக்கில் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை படிக்க வைக்க மாட்டாங்க. படித்தா வந்து ஈவினிங் டைமில் படிப்பேன். அந்த டைம் தான் படிப்பேன், இல்லைன்னா ஸ்கூலில் படிப்பேன். வீட்டில் வந்து ஈவினிங் நைட்டுனா என்னால் படிக்கிறதுக்கு ஒரு இது இருக்காது. தெருவில் வேணால் கொஞ்சம் வேணால் படிக்கலாம், எக்ஸாம் டைமில் படிப்பேன்.
அப்படி இருக்கும்போது வீடு கட்டப்பட்டுச்சு. அந்த டைமில் அக்கா வந்து சின்ன வயசுலேயே 12 வயசு 10 வயசுலேயே வேலைக்கு போகிறனால அந்த கம்பெனியில் வந்து சிறு வயசுலேயே வேலை செஞ்சோம். அதனால் அவங்க வேலையை விட்டு நிறுத்தி ஒரு நாள் ரினிவல் பண்ணுற மாதிரி அடுத்த நாள் ரீஜாயின் பண்ணுற மாதிரி அவளை பண்ணாங்க. அப்போ அவளுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் காசுன்னு வந்துச்சு. அதை வச்சு இந்த கரண்ட் இழுக்கிறது, வீட்டில் டிவி ஒவ்வொரு வீடாக போகும்போது எல்லா டைமும் எல்லாருமே நமக்கு வீடு திறந்து டிவி பாருன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு நேரம்னா அவங்க ஃபேஸ் காட்டுவாங்க, முகத்தை காட்டுவாங்க. அப்படியே அம்மா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இன்றைக்கி அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். நான் போவேன், லீவு சாட்டர்டே போவேன். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜாக்கெட்டில் இந்த எம்பிங் பண்ணுறது மட்டும் நான் பண்ணி கொடுப்பேன். அதுக்காகவே அந்த அக்கா என்னை கூப்பிடுவாங்க. நான் போய் பண்ணிவிட்டு நான் அந்த டைம் டிவி பார்த்துட்டு வருவேன். மற்ற ஈவினிங்னா நான் போக மாட்டேன், அம்மா போவாங்க. அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கரண்ட் இழுத்தனா வீட்டுக்கு தேவையான பீரோ, டிவி எல்லாமே. ஆனால் அது வந்து எப்போன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் எனக்கு அந்த இதுனா ஒவ்வொன்றா ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன வீட்டுக்கு தேவையோ எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு செஞ்சாங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அப்பப்போ ஏதோ ஃபெஸ்டிவல் டைம் மட்டும், அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படி தான் நான் போயிட்டுருந்தேன். டெய்லினா போகிறதுக்கு, ஏன்னா வேறு அவ்வளோ தூரம் என்னை தனியாக விட மாட்டாங்க. ஸ்கூல் படிக்கும்போதும் போவேன், எப்பமாட்டும் நினச்சா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு என் மேலே கருணை வைத்து அன்பு வைத்து என் மேலே அவர் வைத்த அன்புனால அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சாங்க. 12th முடிக்கும் போது 873 மார்க்கு. எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு அப்போ தான் என்னென்னா எனக்கு ஒரு 5 பேருடைய ரிலேஷன்ஷிப் கிடச்சிச்சு. பெரிய அக்காமார்கள் தான். நான் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு தானே எல்லார்ட்டும் சொல்லியிருந்தேன். நர்சிங்னால் அந்த ட்ரெஸ்ஸு போடுற அந்த யூனிஃபார்ம் போடும்போது அந்த யூனிஃபார்ம் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷனு. டிவிலன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டு ஏதாட்டும் படம் வந்துச்சுன்னா நான் அழுவேன். ஏன்னா என்னால் நர்சிங் படிக்க முடியலையே. அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு ஈர்ப்பு எனக்கு. நான் எப்படியாவது நர்சிங் ஆகிடுவேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கே நான் வேலைக்கு அக்கா கம்பெனியை எவ்வளோக்குள்ளே வெறுத்தேனோ அதே கம்பெனிக்கு நான் வேலைக்கு போக ஆண்டவர் அனுப்புனார். நான் அனுப்புனாலும் அங்கே வந்து என்னுடைய பேருனா எப்படி சொல்லுவாங்கன்னா ஆமேன் அல்லேலியா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் வந்து அப்போ வந்து ஏசப்பா ஒரு நல்ல, ஏன்னா அந்த டைம் அடிபட்டிருக்கேன்ல, அந்த டைமில் தான் நான் ஏன்னா எனக்கு நர்சிங் கிடைக்கல. அப்போங்கும்போது எங்கள் அம்மா வந்து என்னை இந்து கோயிலுக்குனா கூப்பிட்டு போயிட்டு குறி கேட்பாங்க. அப்போது வந்து இந்து கோயிலில் குறி கேட்கும்போது எங்கள் அத்தையே சாமி ஆடுவாங்க. எங்கள் அத்தை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த தடவை எழுதி போடுறதுக்கே கிடைக்குமா, இந்த தடவை கிடைச்சா உண்டு, கிடைக்கலன்னா இல்லை. இது யாருனாலும் நார்மலான ஒரு மனுஷங்க சொல்லலாம், அது சாமி தான் வந்து சொல்லணும்னு கிடையாது. கிடைச்சா உண்டு, கிடைக்கல இல்லைன்னு சொல்கிறதுக்கு சாமி தேவையில்லை. ஒன்று கிடைக்கும், இல்லைன்னா இந்த தடவை கிடைக்காதுமா அப்படின்னு கிடைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறது தான் சாமி. கிடைச்சா உண்டு, கிடைக்கல இல்லை, இது வந்து நம்ம வந்து சாமி சொல்லணும். இது மனுஷங்களே நம்மளே சொல்லிக்கலாம். ஆனால் அந்த குறி சொல்கிறவங்க அது சொன்னாங்க. அப்போ எனக்கு அது வந்து உடன்பாடே கிடையாது. அப்போது வந்து நான் நர்சிங் 2 வருஷம் அடுத்த வருஷமும் எழுதி போட்டேன், எனக்கு கிடைக்கல. நான் சாய் கம்பெனிக்கு அந்த இதுதான் வேலைக்கு போயிருந்தேன். அந்த கம்பெனியில் நான் சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போவேன். அந்த வேனில் உட்காந்து போகும்போது என் கூட படித்த பிள்ளைங்க அதே பக்கத்தில் காலேஜுக்கு போவாங்க, புக் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஏசப்பா நான் எங்கள் அக்காவை நான் அந்த வேனில் உட்காந்துட்டு அழும் போது எங்கள் அக்கா என்னை பாப்பா, நீ அப்போ வேலைக்கு வராதான் சொல்லுவோம். அப்போ வந்து நான் சரி பரவாயில்ல, நம்ம வீட்டு கஷ்டத்தில் நம்ம வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போவேன். நம்ம வந்து கூட கஞ்சும் ஊறுகாய் தான் கொண்டு போவோம், அதை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் பிள்ளைங்க அங்கே போகும்போது பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும். காலேஜுக்கு போவாங்க, நம்மளால் படிக்க முடியலன்னு ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த இதுலேயும் போயிட்டு அங்கேயும் நான் இந்த டைமில், இந்த இடைப்பட்ட டைமில் நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு ஒரு 5 பேருடைய ரிலேஷன்ஷிப் கிடச்சிச்சு. 5 பேரும் கல்யாணம் முடியாதவங்க வாலிப பிள்ளைங்க தான். அங்கே 5 பேரும் அவங்க கூட சேர்ந்து எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கியம் கிடச்சிச்சு. என்னென்னா புதன்கிழமை வந்து ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுற மாதிரி 1 hour 6 to 7 இல்லைன்னா 5 to 7 சொல்லிட்டு நாங்கள் பண்ணுவோம். அது ஒருத்தங்க பக்கத்துலேயே தான் வீடு. அவங்க வீட்டில் எல்லாருமே கேதராகி நாங்களாம் வாலிப பிள்ளைங்களா ஜெபம் பண்ண அந்த இது கிடச்சிச்சு. இப்படி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் அங்கே சாய்க்கம்மில் ஒர்க் பண்ணும்போதுனா என் பேர் வந்து என்னை கூப்பிட்றாங்க அல்லேலியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சிலவங்க வந்து ஆமேன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் ஏசப்பா அப்போ வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்க தொடங்கினேன். அப்போ வந்து ஆனாலும் எங்கள் அம்மா கூப்பிட்றதுக்கு நான் போய் தான் ஆகணும், ஏன்னா வீட்டில் தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போவேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் நெருங்க தொடங்கின டைமில் அப்போ நான் நினைப்பேன், சரி அல்லேலியா ஆமேன்னு சொல்கிறேன். நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா அப்படியாட்டும் அவங்க வாயிலேருந்து அல்லேலியா ஆண்டவரை உதிக்கிறாங்க, ஆமேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டே ஆமேன்னு கூப்பிட்டா என்னென்னு கேட்பேன், அல்லேலியான்னு கூப்பிட்டா என்னென்னு கேட்பேன், எல்லாம் கேட்டு போவேன். இப்படியே அங்கேயும் அதேமாரி வேலை பார்த்துட்டே இருப்பேன். அப்போது வந்து சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும், ஆனால் என்னால் போக முடியாது. ஏன்னா வேலை, சண்டே கூட ஞாயிற்றுக்கிழமை கூட அங்கே வேலை இருக்கும்.
அப்போங்கும்போது இந்த அக்கா இந்த புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜோம் பண்ண போவோம்ல. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை எங்கள் அம்மா வந்து என்னை நீ வேலைக்கு போக வேண்டாம், நான் ஒரு ராஜபாளையத்து கல்யாணத்துக்கு போண்டிருக்கு, நீ சோறு பொங்கி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சோறு பொங்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் அது 3வது வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் அப்போ வந்து நர்சிங் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நான் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கட்டுமா அப்படின்னு. அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கட்டுமான்னு சொன்னானே எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வந்து ப்ரேயர் பண்ணுவோம்ல நாங்கள் 5 பேர், அந்த அக்காவை ஒருத்தங்களை கூப்பிட்டுட்டு போய் அப்போ வந்து தூத்துக்குடி பெரிய ஆஸ்பத்திரியில் தான் போய் நாங்கள் ஃபார்ம் வாங்க போனோம். அப்போ நாங்கள் வாங்க போகும்போது அங்கே பார்த்தா நிறைய பேர் நிற்கிறாங்க. மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த ஃபார்ம் அங்கேனா காலி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தூத்துக்குடியில் வந்து வாங்க நிற்கிறாங்க. நானும் நிற்கிறேன், ஒரு போலீஸ்காரனாக நிற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மதியம் ஆயிடுச்சு. அவங்க வந்து லஞ்ச் டைமு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 ஃபார்ம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 10 ஃபார்ம்னா அப்போ நான் யோசிக்கிறேன். அப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவங்க என் பொண்ணு வந்து 960 மார்க் 960 மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த பிள்ளை ஏசப்பா நான் அந்த பிள்ளையை பார்ப்பேனா அப்படி எனக்கு அந்த பிள்ளை பார்க்கணுன்னு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அந்த பிள்ளையை பார்ப்பேனா அப்படின்னு அந்த அப்பாவை பார்க்கும்போது அந்த பிள்ளை அவங்க எல்லாம் பேசும்போது அந்த பிள்ளையை பார்ப்பேனா அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வரல அவங்க அப்பா ஃபார்ம் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஃபார்ம் இவங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, இவங்களுக்குனா ஃபார்ம் கொடுத்துருவாங்க, நமக்கு கிடைக்காது, நம்ம 873 மார்க் தான் இருக்குது, நமக்கு அந்த ஃபார்ம் கிடைக்காது அப்படின்னு நாங்கள் இருக்கோம். அதனால அந்த அக்கா நம்ம ஜோம் பண்ணோம், ஆர்டர் நமக்கு தயவு பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஜோம் பண்ணி நிற்கிறோம். திடீர்னு அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் உள்ளவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போலீஸ்கார் நிற்கிறாங்க, மார்க் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்கெங்கே க்யூவில் நிற்கிறவங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க வரிசையாக. திருநெல்வேலி, நாகர்கோவில், ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து மதுரை இங்கேருந்துன்னா வந்தவங்கன்னா நிற்கிறாங்க. ஆனால் வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் உள்ளவங்க மட்டும் வாங்கினாங்க. நான் அதில் 4வது இடமா நான் அதை வாங்க எனக்கு 10 ஃபார்ம் தான், அதுலேயே 4வது இடமா எனக்கு வாங்குறதுக்கு ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு ஜோம் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நான் ரொட்டீனாக நடக்கிறாங்க. அந்த 5 பேர் ப்ரேயர் பண்ணுவோம். அந்த அக்கா வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் என்னென்னா எங்கள் அம்மா வந்து சரி இஷ்டப்படி விட்டுறேன்னு சொல்லிட்டு எப்போனா கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் இந்த டைம் மட்டுமே என்னை சர்ச்சுக்கு அலோவ் பண்ணுவாங்க, வேறு எங்கேயுமே விட மாட்டாங்க. அந்த அக்கா கூட தான் போவேன். அந்த அக்கா சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க கூட போயிடுவேன் வருவேன். எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போது ஒரு தடவை இப்படி ப்ரேயருக்கும் எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சரி அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுவும் இல்லை இதையாட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபார்ம் எழுதி போட்டோம்ல, எழுதி போட்டதில் அன்றைக்கி புதன்கிழமை வேலைக்கு போய்ட்டு வரேன். எங்கள் அம்மா வந்துட்டு ஃபார்ம் எழுதி போட்டேன்னு எங்கள் ஊரில் ஒரு நிறைய பேர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி போட்டிருக்காங்க. கவுன்சில் ஆர்டர் வந்துச்சு, ஆனால் எனக்கு மட்டும் வரல. அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லும் போது எல்லாத்துக்கும் கவுன்சில் ஆர்டர் வந்துச்சு, உனக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த வெறுப்பில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா நானே வசனம் போடு ஏசப்பா ஃபோட்டோ எல்லாத்தையும் வீட்டில் மாட்டியிருப்பேன். எங்கள் அம்மா ஒரு பக்கமாக இந்து சாமிக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீட்டில் 2 தெய்வம் இருக்கக்கூடாது, 1 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் அவங்க அம்மா வேறு உனக்கு நர்சிங் கிடைக்கல, உங்கள் ஏசப்பா உனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன உங்கள் ஏசப்பா படிக்க வச்சிட்டாரா, ஏன்னா நான் நர்சிங் படிப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஏசப்பா அந்த வெயில்லனாலும் அது வெயில் தான் மூட தூக்கணும், வெயிலில் தான் காய வச்சு அள்ளணும் அப்படி அந்த வேலையில் அந்த வெயிலில் எனக்கு நின்று நான் மாத சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு பலன் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு ஜாலியாக பேசுவேன். ஏன்னா எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் சொந்தக்காரங்கலேருந்து எல்லாருமே ஹிந்து. ஏதாட்டும் ஒரு ஃபங்க்ஷன்னா நான் மட்டும்தான் அந்த இடத்துல கிறிஸ்டினாக உட்காந்துருப்பேன். ஆனால் என்னை மட்டும் சுற்றி வர ஓட்டுவாங்க, உங்கள் ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, உங்கள் ஏசப்பா என்ன மேய்ப்பார், ஆடு மேய்க்கிறவர், நிறைய ஒரு கேலி கிண்டலுக்கு அந்த இடத்துல நான் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட ஏதாட்டும் பதில் சொல்லிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நான் அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்ப அழுவேன் படுத்திருந்தேன். அதனால் எங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்ககிட்ட பதில் சொல்லிடுவேன். ஆனால் நான் தனியாக வந்துட்டு பார்த்துட்டு ஏசப்பா என்னால் முடியல இப்படின்னா சொல்கிற அளவுக்கு அப்படின்னு ரொம்ப அழுது நான் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கேன். நிறைய பேர் சொந்தம் இப்படி விரலுக்கு ஏற்ற தான் வீங்கணும், உங்கள் அப்பனால் வீங்க முடியாது, நிறைய ஒரு வார்த்தை எனக்குன்னா இப்படி காமிச்சே சொல்லியிருக்காங்க. இங்கே வாமா கூப்பிட்டு இந்த விரலை காமிச்சு இந்த விரலுக்கு ஏற்ற தான் நம்ம வீங்கணும், உங்கள் அப்பனால் பணம் ரெடி பண்ண முடியாது, நீ ஏன் படிக்கணும்னு ஆசை பண்ணிகிட்டு இருக்க, இப்போ என்னால் முடியும், நான் வந்து பணம் ரெடி பண்ணிடுவேன், உங்கள் அப்பனால் முடியுமா இப்படின்னா கேட்டுக்கங்க. என்ன அந்த வயசில் சின்ன வயசில் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தனால எனக்கு அது ரொம்ப பதிஞ்சிச்சு. அதுக்காக சொல்கிறேன்.
இருந்தாலும் அப்படின்னா கேலி கிண்டல் ஆகிட்டு ஒரு நாள் புதன்கிழமை அந்த அந்த அக்கா நேரில் எங்கள் அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அக்கா கூப்பிட்டு போயிடுவாங்க. வந்தானே எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன இவ வந்துட்டு போயிடுறா அப்படின்னு, அங்கங்கே போகிறா அப்படின்னு சொன்னானே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவ எந்த கடைக்குமே வெளியே போனது இல்லை தனியாக, இந்த ப்ரேயருக்கு தானே போகிறா போட்டோம் அப்படின்னு சொல்லி. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒரு பொண்ணு இந்த டைம் 7 மணிக்கு தான் உள்ளே வராங்க, இவ ஏன் ப்ரேயருக்கு அங்கங்கே போகிறா அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்குன்னு அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட அவள் ஒரு கடைக்கு கூட தனியாக போனது கிடையாது, இந்த ப்ரேயருக்கு தானே போகிறான்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அப்போ ஒரு நாள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிவிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அனுப்பிவிட்டு கவுன்சில் ஆர்டர் அந்த எங்கள் ஊரில் கிராமத்தில் நிறைய பேர் என்னை போல் எழுதி போட்டவங்களுக்குனா வந்துட்டு, ஆனால் எனக்கு மட்டும் வரல. அதே புதன்கிழமை அந்த அக்கா என்னை கூப்பிட வராங்க மிஷினரிகளுக்காக ஜோம் பண்ணுறதுக்காக அந்த ப்ரேயர். அப்போ வரும்போது நான் சைக்கிளில் தான் வேலையை போய்ட்டு வந்தேன். சைக்கிளை வந்து நிறுத்தினிட்டு அந்த அக்கா வரையும் கரெக்டாக இருந்துச்சு. போகக்குள்ளே எங்கள் அம்மா வந்து திண்ணையில் உட்காந்துட்டு, இவ அம்மா வரக்கூடாது, நீ போகக்கூடாது, ப்ரேயர் பண்ண போகக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு ஆதங்கன்னா எல்லாத்துக்கும் கவுன்சில் ஆர்டர் வந்துச்சு, இவளுக்கு வரல, அதனால நீ ப்ரேயர் பண்ண போகக்கூடாது. அந்த அக்காவுக்கு நேர்லேயே திட்டி அந்த அக்காவை நான் ஆர்குமெண்ட் பண்ணுறேன். உங்கள் ஏசப்பாவோ எங்கள் அம்மா வாயிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் ஏசப்பா உண்மை உள்ளவர்னா இதில் உனக்கு நர்சிங் அடித்து நிரூபிக்க சொல்லு, உண்மை உள்ளவர்னா நிரூபிக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா ஏசப்பாவை சோதிக்கக்கூடாதும்மா, நம்ம சோதனை. அப்போ அம்மாவுக்கு அது புரியலை. அப்போ நான் இதெல்லாம் பேசும்போது அந்த அக்கா சொன்னாங்க, ஆனந்தி நீ ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம்மா, நீ வர வேண்டாம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா, நீ ஆர்குமெண்ட் பண்ணாத, எதுவுமே பேச வேண்டாம். அப்போ அந்த அக்கா கிட்டே எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லி விட்றாங்க, என்னென்னா, இன்றைக்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ எதுனா கோயிலில் போய் ஈரத்துணியோட தண்ணி மேலே ஊற்றிட்டு ஈரத்துணியோட அந்த கோயிலில் 3 வேளை சுற்றணும். பத்திரகாளி கோயிலில் அந்த கோயிலில் போய் சுற்றணும். நான் பொட்டு வைக்க மாட்டேன், இவ பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு இவ சுற்றணும், ஈரத்தோடு சுற்றினா தான் அந்த இது இந்த ஒரு தேவன் தான் எங்கள் வீட்டில், இந்த ஃபோட்டோவெலாம் எடுத்துடணும் அப்படின்னு அந்த அக்காக்கிட்டே எங்கள் அம்மா சொல்லி விட்றாங்க. அப்போது வெள்ளிக்கிழமை காலையில் விடிய காலையில் நான் கோயிலுக்கு போகணும், ஈரத்துணியோட மேலே தண்ணியை ஊற்றிட்டு அந்த கோயிலில் 3 தடவை நான் சுற்றி வரணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அக்கா என்னை வந்து, சரி நீ ஆர்குமெண்ட் பண்ணாதம்மா, நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு கஷ்டம், இசப்பா நம்ம ப்ரேயருக்கு போக முடியலன்னு. அடுத்த நாள் அதே மாதிரி வியாழக்கிழமை நான் வேலைக்கு போய்ட்டு அதே 5:15 இருக்கும். வீட்டில் வந்து சைக்கிள் நிப்பாட்டுறேன். எங்கள் அம்மா அந்த திண்ணையில் உட்காந்துருக்காங்க. திண்ணையில் உட்காந்துட்டு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நான் சைக்கிளை பிடிச்சிட்டு நிற்கிறேன், உள்ளே வந்து தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உங்கள் ஏசப்பா உண்மை உள்ளவர் நிரூபிச்சிட்டாரு. அப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு கை கால் பதட்டம், என்னம்மா சொல்கிறீங்க, என்னது அப்படின்னு. எங்கள் அம்மா அதுக்கு முந்தின நாள் தான் உங்கள் ஏசப்பா நிரூபிக்கட்டும், உண்மை உள்ளவர் நிரூபிக்கட்டும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் எங்கள் அம்மா உங்கள் ஏசப்பா உண்மை உள்ளவர் நிரூபிச்சிட்டாருன்னு எங்கள் அம்மா வந்து வாயிலேருந்தே வருது. திண்ணையில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, என்னன்னு கேட்கட்டா, ஒரு கவர், ஒரு சாமி போட்ட முன்னாடி ஒரு கவர் இருக்குது பாரு, போய் பாருன்னாங்க. பிரிக்கவே இல்லை. போய் பார்த்த கபோர்டுக்குள்ளே அந்த ஃபோட்டோ முன்னாடியே அந்த கவர் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. போய் பார்த்துட்டு கவர் பார்த்தா அந்த கவர்மெண்ட்லேருந்து கவுன்சில் ஆர்டர் என்னென்னா, இது வந்து புதன்கிழமை வந்திருந்தாலும் ஆர்டர் எங்கள் அம்மா வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்திருக்காது. வெள்ளிக்கிழமை இந்த கவுன்சில் ஆர்டர் எனக்கு வந்திருந்தாலும் காலையில் நான் போய் நின்ன இடம் வேறு இடம், விற்கிறவங்களுக்கு அந்த இந்து கோயிலில், அந்த பத்திரகாளி கோயிலில் தான் நான் ஈரத்தோடு நின்றுருப்பேன். ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாக என்னை அந்த இதுக்கு என்னை விடாமல், ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, அவரோட பிள்ளையை அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா வாயிலேருந்தே நீ ஏசப்பா உண்மையுள்ளவர் நிரூபிச்சிட்டான்னு சொல்லி அந்த வார்த்தையும் கொடுத்து அந்த கவரை என்கிட்ட பிரிக்கும் போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஆசைப்பட்டு பிரிக்காத, இவ்வளோ நாள் வரலன்னு சொன்னாங்க. அடுத்து சொல்லிட்டாங்க, நீ ஆசைப்பட்டு பிரிக்காத, அப்பா வந்து உன்னை படிக்க வைக்க. ஏன்னா அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அக்காவுக்கு அந்த வீட்டை வந்து அடமானம் வச்சு தான் கல்யாணம் கட்டினோம் பேங்கில். அந்த பேங்குக்கு நான் வேலை செஞ்ச காசை தான் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நான் அக்கா கல்யாணம் முடிஞ்சால் அந்த பேங்க் கடனை நான் அடைக்கிறனால அப்பா வந்து நான் வீட்டை தான் பார்க்க முடியும், பேங்க் கடனை பார்க்க முடியாது, இவ தானே வேலைக்கு போகிறா, அதனால் இவளை படிக்க வைக்க முடியாது. அந்த இதில் அப்பா வந்து சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இதில் சொன்னனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே சண்டை போல். அம்மா படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க, அப்பா படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஒரே சண்டை போட்டுப்பாங்க போல். அப்பா வந்து எப்படின்னா காலையில் 5 மணிக்குனா வேலைக்கு போயிடுவாங்க. நான் எந்திரிக்கிற முன்னாடியே அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, இங்கே வெட்டு வேலைக்கு. சாயந்தரம் நான் 5 மணிக்கு வருவேன். அப்பா ஒரு 4 மணிக்குனா நைட்டு தண்ணி விலகுறது, தோட்டத்தில் தண்ணி விலகுவாங்க, தண்ணி விடுவாங்கள்ல, அந்த இதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா நான் அப்பாவை பார்க்கவே முடியாது. அப்பாக்கிட்ட நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பா நான் படிக்கிறேன்னு சொல்லியும் என்னால் முடியல. நாங்கள் எந்திரிக்கிறக்குள்ளே அப்பா வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. சாயந்தரம் நான் போகிறக்குள்ளே அப்பா மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. இப்படிங்கும்போது அப்பாவை நான் பார்க்க முடியல. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, உன்னால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சண்டை அப்படின்பாங்க. என்னன்னு கேட்டால் அம்மா படிக்க வைக்கணும், அப்பா படிக்க வைக்கக்கூடாதுன்னு.
ஏன்னா நான் கடனை நான் அடைச்சிட்டு இருக்கிறனால. அப்போது ஒரு நாள் வியாழக்கிழமை கவுன்சிலிங் கார்டு வந்துச்சு. எங்கள் அப்பா கிட்ட பேச போகிறது நான் வந்து சனிக்கிழமை பேச போகிறேன். 2 நாள் பார்க்கல. எங்கள் அப்பாட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு 5 மணிக்கே வந்துட்டு செந்தூர் கஞ்சி ஊற்றி விட்டு நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறேன். அந்த டைமில் நான் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒன்றுன்னா அந்த ஃபார்ம் பிரிக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அம்மா. நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு அந்த அக்கா வீட்டுக்கு ஓடிட்டேன் ஜோம் பண்ணுறதுக்காக. எங்கள் அம்மா பிரிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வீட்டில் போய் அங்கே வச்சு பிரித்து அங்கே வச்சு ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் ஜெயலலிதா அம்மா வந்து அந்த டைம் வந்து ஒவ்வொரு வருஷமும் 10,000 கட்டி என் ஃப்ரெண்டுனா 10,000 கட்டி தான் படித்தான். ஏன்னா எனக்கு வந்த டைமில் அந்த 10,000 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா 10,000னா எடுக்கிற நிலமையில எங்கள் வீடு கிடையாது. ஏன்னா அந்த டைம்லேயே ஒரு 1000 ரூபா 500 ரூபா எடுக்கிறதே அதிகம். அப்போ 10,000 வருஷத்துக்கு கட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த ஜோம் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு பிரித்து நாங்கள் வாசிக்கிறோம். அந்த 10,000 கட்ட வேண்டியது இல்லை கவர்மெண்ட்லேயே அப்படின்னா வந்துருந்துச்சு. 3 வருஷம் என் ஃப்ரெண்டு கட்டி தான் படிச்சுட்டு வந்தா. ஆனால் எனக்கு வந்து அந்த கேன்சல் பண்ணிட்டாங்க ஜெயலலிதாம்மா. அப்போது அந்த டைமில் ஆண்டவர் எனக்கு அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அந்த 10,000 கட்ட தேவையில்லம்மா அப்படின்னு. இப்போ உங்கள் அப்பாட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து காலையில் வராங்க. வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு கஞ்சி ஊற்றி வைமா, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு. அந்த டைமில் நான் முடிச்சிட்டேன். சரி அப்பா போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ஜோம் பண்ணிவிட்டு நான் ஏசப்பா நான் அப்பாட்ட பேச போகிறேன், அப்பா ஓகே சொல்லணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன். எங்கள் அப்பா வந்தாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு சேலரி 800 ரூபா வச்சுருந்தேன். எங்கள் அப்பா கிட்ட தான் என்னுடைய சேலரி கொடுப்பேன், சம்பளத்தை கொடுப்பேன். எங்கள் அப்பா வந்தானே சம்பளத்தை கொடுத்துட்டு அப்போ சீட்டுன்னா அங்கே பிரிப்பாங்க. இந்த மாதம் 500 ரூபா 100 ரூபா கலெக்ட் பண்ணி அப்படி சீட்டு பிரிப்பாங்க. நான் சீட்டுனா வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பாட்ட போய் காசு கொடுத்துட்டு எப்போ சீட்டு வேணாம், எதுக்கு வேணாம்னு சொன்னேன். நான் தான் படிக்க போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எங்கள் அப்பா யார் படிக்க வைக்க வர ஒன்று அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ அந்த 10,000 நம்ம கெட்ட தேவையில்ல, நான் வந்து பாட்டிகிட்ட கேட்குறேன். எங்கள் பாட்டி இங்கே சென்னையில் இருந்தாங்க. எங்கள் பாட்டி ஓகே சொன்னேன். பாட்டிகிட்ட நான் பேசிட்டு பாட்டி படிக்க சொன்னால் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா அதுக்கப்புறம் சண்டைக்கு போகிறாங்க. இவ்வளோ நாள் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ பிள்ளை சொன்னாங்கன்னா தலையாட்டி பொம்மாமே தலையாடுறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா சண்டை போடுறாங்க. நான் அந்த இதுலேயும் ஒரு சமாதானத்தை ஏசப்பா என்னை கொடுத்து எங்கள் அப்பா சரின்னு சொல்லி அன்றைக்கே எங்கள் பாட்டிக்கு கால் பண்ணேன். அங்கேருந்து ரூபா காயின்ஸில் தான். அப்போ நான் ஃபோன்லாம் கிடையாது. கடையில் போய்ட்டு ரூபா காயின்ஸில் போட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட கால் பண்ணுறேன். எங்கள் பாட்டி சரி வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. இங்கே கவுன்சிலிங் ஆர்டர் வந்துச்சு. செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே கவுன்சிலிங் வந்துட்டு எங்கே படிக்க வைக்கிறோம், பாட்டி தான் படிக்க வைக்கிறாங்க. அப்போ இங்கே கிடைக்கணுமே, இந்த சென்னையில் கிடைச்சா தான் பாட்டி வந்து அப்பப்போ ஃபீஸு ஏதோ கட்டிட்டு நம்மளை படிக்க வைக்க முடியும், மெஸ் பணம் அப்படின்னு. அப்படிங்கும்போது பாட்டி தான் படிக்க வைக்கணும். அப்படிங்கும்போது இங்கே தான் கிடைக்கணும்னு பார்த்தா எனக்குன்னா எங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்னு இருந்துச்சு. அதில் 4 சீட்டு தான் இருந்துச்சு. அதில் ஒரு சீட்டு எனக்கு கிடச்சிச்சு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் நான் நர்சிங் 3 வருஷம் படித்தேன். அதில் என்னென்னா என்னால் படிக்க முடியாது, 3 வருஷம் கேப்பு. நான் தமிழ் மீடியம் தான். எங்களை வந்து ஒரு பேராகிராஃப் ஒரு எஸ்ஸே படிக்கணும்னா 4 பேராகிராஃப் இருந்தால் கூட ஒன்றா ஒரு நாளைக்கு படித்து 4ஆவது நாள் தான் 4ஆக படிக்க வைப்பாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு கொஸ்டினே அவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு இங்கிலீஷும் தெரியாது. தமிழ் மீடியம்னால அந்த 3 வருஷம் டச் விட்டதுனால 4ஆவது வருஷமாக தான் 2007 எனக்கு நர்சிங் கிடச்சிச்சு. நர்சிங் போகிறேன். அங்கே பாடம் நடத்துவாங்க, எனக்கு புரியல. ஆனால் நான் ஏசப்பாவுக்கு லெட்டர் எழுதுவேன். ஏசப்பா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்க பார்க்குறவங்க நான் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நான் இங்கே உட்காந்துட்டு ஏசப்பா எனக்கு ஒன்றுமே புரியல ஏசப்பா அப்படின்னு நான் லெட்டர் எழுதுவேன் ஏசப்பாவுக்கு. எதோ கஷ்டம் இருந்தாலும் நான் ஒரு லெட்டர் எழுதுறது தான் எனக்கு ஒரு லெட்ரு. ஏசப்பாவுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதணும். ஏதாட்டும் அட்ரஸ் பரலோகம் விண்ணுலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் போட்டுருவேன். இப்படி போட்டு தான் எனக்கு அந்த ஒரு ரிலீஃப் ஜெபம் பண்ணுறதோட எழுதி நான் போகும்போது எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். 3 வருஷமும் ஆனால் எனக்கு படிக்க கஷ்டம்தான், மக்கப்பு தான் பண்ணுவேன். ஆனால் நான் 3 வருஷமும் என்னோட நல்லா படிக்கிறவங்க கூட ஒரு சப்ஜெக்டில் போயிட்டு அடுத்து ரிட்டன் எழுதுவாங்க. ஆனால் நான் 3 வருஷமும் ஆண்டவர் கிருபையில் எனக்கு எந்த ஃபெயிலே ஆகலை. நான் மார்க் கம்மியாக இருந்தாலும் நான் பாஸ் ஆகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை பாஸ் பண்ணி வெட்கப்படுத்த விடலை. அந்த 3 வருஷமும் என்னை படித்து வெளியே வந்த உடனே எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. சைல்ட் ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணேன். அடுத்து செட்நாடில் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செட்நாடு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ வந்து அக்காவுக்கு மட்டும் மேரேஜ் ஆகிடுச்சு. தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு நல்ல வரவன்னு சொல்லிட்டு முதலே எனக்கு முன்னாடி நான் 2nd இயர் படிக்கும்போது தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. அக்காவுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸாக குழந்தை கிடையாது. அவளுக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். அவளுக்கு தைராய்டு இருக்குது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு 7 வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அக்கா ஹிந்து தான். தங்கச்சி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாலும்
அம்மா வழியில். ஏன்னா படிக்க போகும்போது மட்டும் ஆண்டவர் அது பிறகு இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைமையில தான் இருந்தால் அந்த டைமும் கல்யாணம் முடிஞ்சு ஹிந்துவில் தான் கல்யாணம் கட்டினால அந்த இதில் இருந்துட்டா. அவளுக்கு 2 குழந்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. நான் படித்து இங்கே சிட்னியில் வந்து 5 வருஷம் 2013 எனக்கு அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு ஒரு 10 பவுன் போட்டு கொடுத்தாங்க. கடன் வாங்கி தான் பண்ணாங்க. தங்கச்சிக்கும் அதேமாதிரி பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் படித்து நான் வேலைக்கு பணம் கட்டினாலும் நான் வந்து ஒரு 2 கிராமில் ஒரு சின்ன கம்மலும் ஒரு கொலுசு எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனால் கல்யாணத்தோட கூட எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஏசப்பா வந்து என் கல்யாணத்தில் வந்து நான் வந்து ஒரே ஏசப்பா என்னை பார்க்க வர்றவங்களையும் நான் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதேமாரி நான் பார்த்து யாரையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது வேணான்னு சொல்லக்கூடாது. இவங்க எனக்கு பிடிக்கலை, என்னையும் யாரும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நானும் யாரையும் பிடிக்கக்கூடாது. இப்படி தான் நான் ஜெபம் பண்ணி வச்சுருந்தேன். என்னை யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்களே நான் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறேனோ அவங்களே நான் மேரேஜ் பண்ணிக்கணும். அப்படி தான் நான் நினச்சி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நிறைய யூத் மீட்டிங்க்கு எப்படின்னா நான் போனேன்னா எங்கள் அந்த அக்காமாரெலாம் சொல்லுவாங்க, உனக்கு வர கணவர் வந்து இப்படி இருக்கணும், ஹேர் இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும், ஹைட் இப்படி இருக்கணும், எழுதி வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஏசப்பாக்கு தெரியும் நமக்கு எப்படி எந்த மாதிரி கணவர் வந்தால் நம்ம எப்படி இருப்போம்னு ஏசப்பாக்கு தான் தெரியும். அதனால் நான் அப்படி பண்ணாமல், ஆனால் யாரையும் நான் வந்து வேணாம் சொல்லக்கூடாது. என்ன நான் பார்க்குறவங்கள நான் வேணாம் சொல்லக்கூடாது, என்ன பார்க்குறவங்கள அவங்க வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க வந்து என் கணவர் வந்து எங்கள் ஊரே தான். ஆனால் நான் அவங்க தங்கச்சி கூட தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் இவங்ககிட்ட நான் பேசினதே கிடையாது. இவங்க யார்ட்டையுமே பெண்கள்கிட்ட யார்ட்டையுமே பேசவே மாட்டாங்க. நான் இந்த பக்கம் போனால் அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. இப்படி தான் நான் அவங்க வீட்டுக்குன்னா போயிருக்கும்போது நான் அந்த இதில் தான் நான் இவங்கள பார்த்துருக்கேன். அப்போது ஒரு தடவை இவங்க ஜெபம் பண்ணும்போது என்னுடைய நம்பரை, அதாவது இவங்க வந்து வருங்கால மனைவிக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து இன்னும் ஒரு நம்பர் வரும் உனக்கு ஃபோனில் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத விதமாக இவங்க தங்கச்சி இன்னொரு 2வது தங்கச்சி வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க போல். அப்போ எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ கால் பண்ணி பேசினாங்க, எப்படிமா இருக்க அப்படின்னு பேசினாங்க. நான் இருக்கேன். அப்புறம்போது ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாருங்கம்மா கல்யாணம் கட்டுறதுக்கு அப்படின்னு. அப்போ வந்து அவங்க வேறு ஜாதி, நாங்கள் வேறு ஜாதி. அப்போ வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டால் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க வந்து எங்கள் வீட்டில் கேட்கும்போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து ஜாதினா பயங்கரமாக இருக்கும். எங்கள் ஊர்லேயே அவங்கள வந்து நாங்கள்னா தனியாக இருப்போம், வேறு ஜாதிகள்லாம் தனியாக தான் பிரித்து வச்சுருப்போம். திருவிழானா கூட ஒரு இதாக அந்த ஏரியாவிலேயே தனியாக வச்சுருப்போம். அப்படி இருந்ததில் எங்களை வந்து அவங்க வேறு ஹாஸ்டல்னாலே எங்களுடைய ஊர் தர்மகரத்தை கட்டனா எங்கள் அம்மா போய் கேட்டாங்க. அவங்க கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஊரை விட்டு தள்ளி வச்சிடணும் அப்படின்னா சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இவங்க வந்து சரி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அவர் நிறைவேற்றுவார். எங்கள் வீட்டில் வேணாம் சொல்லிட்டாங்க. இவங்க அம்மா போய் எங்கள் வீட்டில் கேட்கும்போது அது எப்படி நீங்கள் வேறு ஹாஸ்டல், நாங்கள் வேறு ஜாதி, நீங்கள் வேறு ஜாதி எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இவங்க வந்து சரி ஆண்டவர் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வந்தாங்க. டாக்டர் மாப்பிள்ளை வந்து எப்படின்னா அவங்க ஜாதகம் பார்த்துருப்பாங்க போல். எங்கள் அம்மாவும் ஜாதகத்தில் நல்ல இதாக இருக்கிறதுனால அவங்க மாமனார் வந்து என் ஜாதகத்தை வாங்கி கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்த்தனால நான் அவங்க வீட்டுக்கு போனால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அந்த டாக்டர்னா சரி நான் என்ன நினைப்பேன்னா நம்ம அம்மா அப்பா ரேஞ்சிலே நமக்கு கல்யாணம் கட்டினா தான் நம்ம அம்மா அப்பாவை அவங்க மதிப்பாங்க. பெரிய டாக்டரையோ இல்லை நம்ம கல்யாணம் கட்டினா நாளை பண்ண நம்ம அக்காவையோ நான் தங்கச்சியோ எல்லாம் வந்தாங்கன்னா யாருமே படிக்கலை வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க. அந்த மைண்டில் நான் அவங்கள அந்த டாக்டர் மாப்பிள்ளை வேணாம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா விடவே இல்லை. அந்த டாக்டர் மாப்பிள்ளைக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிச்சு. 4 மாதம் தான் அந்த பொண்ணு இருந்துச்சான் கூட. அப்போது எங்கள் அம்மா வந்து டாக்டர்னால ஊர் கிராமத்தினால டாக்டர்னாலே ஒரு பெரிய இதாக இருக்கும்ல, அந்த ஆசையில் டாக்டர் மாப்பிள்ளை என் பொண்ணு கிடச்சிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து லீவு போட்டு வான்றாங்க. நான் தான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன், நான் யாரை பார்க்குறேனோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கணும், என்ன யார் பார்க்குறாங்களோ அவங்க என்ன மேரேஜ் பண்ண அப்படிங்கும்போது எங்கள் அம்மா செவ்வாய்க்கிழமைனா வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே நான் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். கால் பண்ணி அவங்க வராங்களாம், வெள்ளிக்கிழமைனா கல்யாணம் வச்சிடணும். 2ஆம் தரம் தான் எனக்கு பிரச்சனை இல்லை. 2ஆம் தரம் என் வீட்டில் நம்ம கஷ்டத்தில் இருக்காங்க. என்னென்னா அவங்க மாமனார் சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை, அவங்களே நகை போட்டுக்கிறாங்க, அவங்களே அந்த கடனே அடைச்சிக்கிறாங்களாம், பொண்ணு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். என்னென்னா அப்போ அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு சந்தோஷம். சரி நம்ம கடனே இல்லை, நகை போட தேவையில்லை, நம்ம கடனே அடைக்கிறாங்க, அப்போ அந்த மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப உறுதியாக டாக்டர் மாப்பிள்ளை. எனக்குன்னா என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தை மதிக்கணும். நம்ம ரேஞ்சில் இருந்தால் தான்
நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்களும் நம்ம வீட்டுக்கு வர முடியும். அந்த இதில் எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை வேண்டாம்மா அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அந்த பிள்ளை 4 மாதம் தான் போச்சு. அப்போ நான் அடுத்த நாளே வந்து என்ன என் பிள்ளை அப்படி வராது இப்படின்னா சொல்லி என்னை ரொம்ப சமாதானப்படுத்தி அந்த டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்ல வைக்கிறாங்க. அப்போது செவ்வாய்க்கிழமை நான் போகணும். அவங்க அந்த வெள்ளிக்கிழமை வந்து வராங்க. திருச்செந்தூருக்கு ஏதோ கோயிலுக்கு வராங்களாம், அப்படியே பார்க்க வரணும்னு. அவங்க டாக்டரோட மாமனார் வந்து ரொம்ப எங்கள் அம்மாவை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எப்போ பொண்ணு வருது எப்போ ஏன்னா பார்க்கவே இல்லை, ஃபோட்டோவை கூட பார்க்கல. நானும் மாப்பிள்ளை அந்த டாக்டர் மாப்பிள்ளை ஃபோட்டோவை கூட பார்க்கல. ஆனால் அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, இவங்க அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அம்மாவும் லீவ் போட்டு வான்னு என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. சரி லீவுக்குன்னு கேட்டாச்சு. ஆனால் இவங்க அந்த டைம் தான் இவங்களும் ஜோம் பண்ணிப்பாங்களே. எங்கள் வீட்டில் அந்த கல்யாணம் நடக்கிற அந்த இதில் நல்லா நடந்திருக்கு. அப்போனா இவங்க சொல்லலை. அதுக்கு முன்னாடி இவங்க ஜோம் பண்ணிவிட்டு போய் மடியை பண்ணீங்க எங்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அங்கே கல்யாணம் நடக்கிற அளவில் நல்லா போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா 4 நாள் குறிச்சிட்டாங்க எல்லாமே டாக்டர் மாப்பிள்ளைக்கு. அப்படிங்கும்போது இவங்க போய் ஜோம் பண்ணும்போது இவங்கள்ட்ட ஏசப்பா நான் சொன்னது நிறைவேற்றேன். இவங்களுக்கும் நிறைய பேசியிருக்காங்க ஏசப்பா. அதனால் இவங்க சமாதானமாக வந்துட்டாங்க. நான் வந்து டாக்டர் மாப்பிள்ளைனானே அம்மா அப்பாவை அவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருந்தேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை பார்க்க வரணும். எங்கள் அம்மா திங்கக்கிழமை எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளும் ஒரு ஜாதகம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளை விட்ட ஜாதகத்தையும் என்னுடைய ஜாதகத்தையும் போய் பார்த்துருக்காங்க. என்னென்னா மாப்பிள்ளை நான் அவங்க வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாப்பிள்ளை இங்கே வந்தால் மாமியார் இறந்துருவாங்க. மாப்பிள்ளையோட மாமியார்னால் எங்கள் அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகர்னு சொல்லிட்டாங்க. அதோட எங்கள் அம்மா வந்து அந்த டாக்டர் மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்படி எனக்கு வந்து நான் இன்னும் வரை எந்த மாப்பிள்ளையும் நான் பார்க்கவும் இல்லை. வர்றாங்க சொல்லுவாங்க, ஆனால் வர்றதெல்லாம் 2வதா அப்படி தான் சொல்லுவாங்க. சரி நான் ஹேண்டிகேப்னா சொன்னாங்க. ஹேண்டிகேப்னா சரி நம்ம உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா கால் நடக்க முடியாதுன்னாங்க. சரி நம்ம நர்சிங் தொழில் தான் பார்க்குறோம், சரி இது ஒரு சேவை தானே அதுக்குன்னா நான் ஓகே சொன்னேன். ஆனால் நான் அவங்கள பார்க்கவே முடியல. அந்த ஜோம் பண்ணனால என்னமோ தெரியல, நான் எந்த மாப்பிள்ளையும் நான் பார்க்க முடியல. இவங்கள நான் பார்த்தேன், இவங்களுக்கு தெரியும் எனக்கு. அப்போ இவங்க மடியும் ஃபாரின் போயிட்டாங்க. 1 வருஷமாக எந்த எதுவுமே இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவே வாலண்டரியாக போயிட்டு இவங்க வீட்டில் போய் சரி என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் போய் பேசி எங்கள் அம்மா முடிவு பண்ணாங்க. இங்கே தர்மகர்த்தா கிட்டனா போய் கேட்டதில் தர்மகர்த்தா வந்து வேறு ஜாதியில் கல்யாணம் கட்டுறதுனால வேணான்னு சொல்லிடு, எழுதி கொடுத்துரு உன் பிள்ளைல அப்படி அப்படிப்பா எழுதி கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அங்கேயே சமாதானம் வாங்கி எல்லாத்துமே சமாதானம் ஒரு அந்த என் கல்யாணத்தில் யாரையாவது எழுப்பது எல்லா இடத்துலையும் ஒரு சமாதானம். எங்கள் ஊர் சைடில் எந்த கலப்பு திருமணமே நடந்தது கிடையாது. ஒன்று லவ் பண்ணால் கூட உங்கள் வீட்டில் போய் இருந்துப்பாங்க அப்படி தான். ஆனால் எந்த கல்யாணமே ஊரறிய காடு அடித்து மண்டபம் பிடிச்சி அந்தளவுக்கு நடந்ததில்லை. ஃபஸ்ட்டு எங்கள் திருமணம் தான் அந்த கலப்பு திருமணமாக ஒரு பெரிய வீட்டு கல்யாணம் நடந்த மாதிரி. என்னுடைய கல்யாணம் சர்ச்சில் தான் நடந்துச்சு, ஏஜி சபையில். அதில் பெரிய பெரிய தலைவர்னா வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா ஏதாட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேரேஜுக்கு தான் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையாக என் கல்யாணத்துக்கு அவங்களா வர வச்சாங்க. நல்லபடியாக அந்த கல்யாணம் முடிய கிருபை செஞ்சாங்க. எங்கள் வீட்டு சைட்லேருந்து எந்த செலவுமே கிடையாது. அப்போது என் கணவர் வந்து அவங்களும் ரசிக்கப்பட்டவங்க தான், ஹிந்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க தான். வரதட்சணையும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அந்த எய்மில் இருந்தவங்க. எனக்கு நகை போட்டு எங்கள் வீட்டுக்கு எந்த செலவுமே இல்லை. கல்யாண செலவு எந்ததுமே கார்டு அடிக்கிறதுலேருந்து எந்த வீட்டில் செலவு எனக்கு கல்யாண செலவுன்னு எங்கள் வீட்டில் பண்ணதில்லை. எல்லாமே இவங்க தான். ஹஸ்பண்டு நகை போட்டு எல்லாமே அவங்க செலவு எடுத்துக்கிட்டு அவங்க கல்யாணமே எங்கள் ஊர்லேயே ஒரு பெரிய கல்யாணம் நடந்த மாதிரி அந்த கல்யாணம் நடந்துச்சு. நகை இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் இப்போ ரொம்ப ஆசை வச்சுருக்காரு. ஆண்டவர் கிருபை தான் ஒவ்வொன்றும். அதுவும் இல்லாமல் 29 வயசு 30 வயசுக்கு மேலே குழந்தை பார்க்குறதே இப்போ காலகட்டத்தில் அவ்வளோதான் இருக்குது. அப்போ எனக்கு 29 வயசு 30. இவங்க ஃபாரினில் 6 மாதம் போயிட்டாங்க. ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் 6 மாதத்துல இங்கே வந்துட்டாங்க. வேலை இல்லை. இங்கே வந்துட்டு நாங்கள் இங்கே செட்னால் நான் ஒர்க் பண்ணுறதுனால இங்கேயே வீடு எடுத்து தங்கணும்னா செக் பண்ண ஒவ்வொரு மாதமாக எல்லாருமே கேட்க தொடங்கிட்டாங்க குழந்தைன்னு. ஏன்னா எனக்கு ஏஜ் பார் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க. அப்படி பயப்படும் போது எனக்கும் பயம் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போனால் நார்மலாக இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு செக் பண்ணணும்னு ஒரு தோணலை.
அப்போ ஏசப்பாட்ட மட்டும் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா உமக்கு சித்தமான எனக்கு எப்போ கொடுங்கன்னு. நாங்கள் என்றைக்கு ஜெபத்தில் அதை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணணுமோ அடுத்த மாதமே எனக்கு கன்சீவாக கிருபை செஞ்சார் ஏசப்பா. ஒரு பெண் குழந்தை பியூலா செர்லின். அந்த டைமில் கூட அம்மா இப்போ ஒரு டெலிவரி டைமில் யார் கூட இருக்கணும்னு நினச்சா நம்ம அம்மா கூட இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அம்மா வரல. அப்போ எனக்கு கஷ்டம் வந்துச்சு. என் ஹஸ்பண்டு எங்கள் மாமி அவங்களாம் நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. என் பொண்ணு மாதிரி பார்த்து, ஏன்னா அந்த டெலிவரி டைமில் அவங்க தான் குழந்தை எல்லாத்தையும் அவங்க பார்த்து ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து எங்கள் மாமியார் எனக்கு பண்ணாங்க. டெலிவரி டைமில் என்னென்னா ஹாஸ்பிட்டலில், அதாவது எனக்கு 3 வேளையும் நான் இன்சுலின் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சுகர் வந்துச்சு. ஏன்னா எனக்கு 30 வயசு ஆச்சுல்ல. 3 வேளையுமே இன்சுலின், சாப்பாட்டில் கண்ட்ரோல் இல்லை. இன்சுலின் 3 வேளையுமே காலையில் எடுத்துப்பேன், மதியம் எடுத்துப்பேன், நைட்டு எடுத்துப்பேன். சுகர் அப்பப்போ செக் பண்ணிப்பேன். நிறைய அந்த குழந்தை உண்டானதுலேருந்து ஊசியில் தான் நான் இன்சுலின் ஊசி போடுறேன். ஏன்னா ஊசி போடுறது நம்ம சுகர் பேஷண்ட்னா பார்க்குறோம். ஆனால் வந்து குழந்தைன்னு இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் 3 வேளை போடுறதுன்னா கஷ்டம். 2 வேளை போடுறதே அதிகம். நான் 3 வேளை 10 யூனிட் போட்டேன். அதிகமாக தான் போட்டுருந்தேன். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, எப்போயுமே சுகராக இருக்கிற குழந்தை, அதாவது டெலிவரி அப்போ சுகர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் கிருபையாக ஆண்டவர், நான் வந்து அன்றைக்கி பொங்கல் டைமில் தான் என் பொண்ணு பிறந்தா. அப்போ நான் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் மீனிங் அந்த லேபர் வார்டில் யாரும் அப்போ அட்மிஷன் யாருமே கிடையாது. நான் வந்து இங்கே செட்னாலில் ஒர்க் பண்ணனால அங்கே படித்த அந்த சிஆர் அந்த டாக்டர்ஸ்னால் என் கூட ஒர்க் பண்ணவங்கன்னா அன்னைக்கு தான் மாறி லேபர் வார்டுக்கு வராங்க. ஸோ அப்போ எனக்கு அவங்களும் நல்லா தெரிஞ்சனால என்னை தடவி விட்றாங்க, முதுகை தடவி விட்றாங்க, என்னை சுற்றி சுற்றி நல்லா பார்த்துக்குறாங்க அந்த சின்ன சின்ன டாக்டர்ஸ். ஏன்னா எனக்கு எந்த இதுவுமே தெரியல. நம்ம கூட யாருமே இல்லை, ஏசப்பா இருக்காங்க, ஆனால் வந்து யாருமே இல்லை. அந்த இது எனக்கு தெரியல. அப்படியே நல்லா தடவி விடுறது, வலி வந்து என்ன அப்படி கேராக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு டெலிவரி முடிஞ்சு, ஆனால் எனக்கு வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிறவங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வலியும் வரல, காலையில் இருந்து இருக்கேன், வலியே வரல. ஆக்சுவலாக ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க, இது சுகர் பாப்பா, அதனால் ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் பேச வாங்கிட்டாங்க. என் கூட ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொன்னாங்களா, அவளுக்கு கத்தி தான் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு டாக்டர் அவங்க சரி மேம்னு அவங்க எனக்காக அங்கேயே இருந்து அந்த நார்மல் டெலிவரி, என் குழந்தை வந்து 3.75, அவ்வளோ 4 கிலோகிராம் கொஞ்சம் தான் கம்மி. அவ்வளோ இதில் அவ்வளோ வெயிட்டாக தான் அந்த பாப்பா பிறந்துச்சு. ஆனால் நார்மல் டெலிவரி. ஆனால் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு ஜிடிஎம், அதாவது ஒரு சுகராக இருக்கிற ஒரு குழந்தை ஒன்றான பொண்ணுக்கு, ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு நார்மல் டெலிவரின்னா அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பாப்பாவும் பெருசாக இருந்துச்சு. நார்மல் டெலிவரி. என் மாமின்னு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 2வது என்னென்னா, 2வதும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிட்டேன். ஏன்னா இவங்க ஜெபம் பண்ணும்போது 2வது பையன் பேர் முதலே எடுத்துட்டாங்க, இஸ்ரவேல்னு. அப்புறம் பையன் பேர் எடுத்ததுனால நான் ஏசப்பா பையன்தான் 2வது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, பேர் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்க, பொண்ணாக பிறந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கேட்பாங்க. இருந்தாலும் ஏசப்பா ஏன்னா நம்ம ஏசப்பா வந்து நம்மளை வெட்கப்பட விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொன்னவர் மாற மாட்டார். அந்த இதில் ஒருவேளை நம்மளாக சொல்லிட்டோமா அப்படின்னு அந்த இதுவும் ஒவ்வொருத்தங்க வந்து பொண்ணாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இருந்துச்சு. ஆனால் வெட்கப்பட விடாமல் பையன் 2வதுமே எனக்கு நார்மல் டெலிவரி. 2வது தடவை கன்சீவ் இருக்கும்போது 3 வேளை நான் இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் 2வது தடவையும் ஏசப்பா வந்து நார்மல் டெலிவரி தான் கொடுத்தாங்க. அனாமலி ஸ்கேன் பண்ண போகும்போது என்னாச்சுன்னா, என் பையனுக்கு மூக்கு இந்த மூக்கு போன் வந்து க்ளோஸ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க, மூக்கு எலும்பு. அப்போது வேறு ஸ்கேன் மெடி ஸ்கேனில் எழுதி கொடுத்துட்டாங்க, மூக்கு வந்து க்ளோஸ் ஆகலை, ஓப்பனாகவே இருக்குது 5வது மாதத்தில் அப்படின்னு. அப்போது வெள்ளிக்கிழமை நான் ஸ்கேன் பண்ணுறேன் இப்படி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்தால் தான் யாருக்குனாலும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு குறையோடு பிறந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ ஏசப்பா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, குறையோடு வரக்கூடாது இஸ்ரவேல்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஜோம் பண்ணுறோம். செவ்வாய்க்கிழமை மெடி ஸ்கேனில் அப்பாயின்மெண்ட்டு மயிலாப்பூரில். அப்போ நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு அங்கே போய் மயிலாப்பூரில் போய் ஸ்கேன் பண்ணுறோம். அங்கே உள்ள பெரிய டாக்டர் சொல்கிறாங்க, யாருமா மூக்கு இல்லைன்னாங்க, மூக்குன்னு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் அந்த ஏசப்பா அந்த இதுலேயும் அவனுக்கு நல்லா அந்த மூக்கு பிறக்கும் போது எந்த குறை இல்லாமல் மூக்குன்னா நார்மலாக அது கொடுத்து ஆண்டவர் பிறக்க வச்சார். அதுவும் இல்லாமல் இந்த கல்யாண செலவு நிறைய செலவுனால நிறைய ஃபாரின்லேயே என் கணவருக்கு வந்து கொஞ்சம் கடன் வாங்கி தான் இந்த மேரேஜ் எல்லாமே முடித்தாங்க. எனக்கு நகை போட இருந்துச்சு, அதுக்காக நிறைய கடன்.
அந்த கடன் அடைச்சிட்டு தான் இருந்தாங்க. மாதம் மாதம் 1 லட்சம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே வேலை இல்லாதனால இங்கே வந்து போய் அவங்களுக்கு வேலை செட் ஆகலை. அந்த ஒரு மணியை கட்ட முடியல. இங்கே வந்தே அவர் ஒரு 6 மாதத்துக்கு வேலை இல்லாமல் தான் இருந்தார். அப்போ அந்த பணத்தை கட்டுறதுக்கு மாதம் மாதம் சரி நம்மளால் முடிஞ்ச இங்கே வேலைக்கு போகும்போது மாதம் மாதம் ஒரு 5000 நம்ம அங்கே போடலாமான்னு பார்த்தா, அங்கே ஃபாரின் கண்ட்ரினால 5000 வந்து அது பத்தாது எங்களுக்கு. ஏன்னா இங்கேயே ஒரு 20,000 அவ்வளோதான் அவங்க சேலரி அந்த டைமில். பத்தாதுனால நாங்களாம் அதை கட்டவே இல்லை. அது நாளை பண்ண அது வந்து வட்டி 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 போட்டு ஒரு 11 லட்சத்துக்கு வந்துச்சு. இவங்க வந்து வாங்கினது 7 லட்சம், அப்புறம் 11 லட்சம். சரி அந்த டைம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. கால் பண்ணி வீட்டுக்குன்னா வந்துட்டு இவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, 2 வருஷம் வீட்டில் இருந்தாங்க. அந்த டைமில் ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ நான் வேலைக்கு போகிறனால நான் லோன் போட்டேன். லோன் போட்டு சரி கட்டலாம், ஒரு 50,000 கட்டலாம்னு சொல்லிட்டு போகும்போது எங்கள் கதவை நாங்கள் பூட்டுறோம். எங்களால் பூட்டவே முடியல. என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. பேங்க்கு போகிறோம், நானும் என் ஹஸ்பண்டும் போய் அவங்க ஃபாரின் கடனுக்கு போடலான்னு பூட்டவே முடியல. எவ்வளோ தான் ட்ரை பண்ணோம், என்ன மிஸ்டேக்குன்னே தெரியல, கதவை பூட்டவே முடியல. சரிண்ணா அன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு, நாங்கள் போகவே இல்லை. கடைசியில் அந்த நாங்கள் அந்த ஃபாரின் காசே போடலை. ஆனால் அடுத்தது கால் பண்ணும்போதுனா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோம், ஏன்னா கடன் நம்ம வைக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து போச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது 20 லட்சம் சொன்னாங்க. 20 லட்சம்னா எங்கே போகிறது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிவிட்டு அந்த கடனை எப்படியாட்டு அடைக்கணும், ஏன்னா எங்கே இருந்தாலும் நம்ம கடனை அடைக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கால் பண்ணி ஒன்று எங்களால் கட்ட முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லும்போது 5.5 லட்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த 5 லட்சத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய், ஏன்னா நான் உண்மையே நகை எதுவுமே போடாமல் வந்தேன், இவங்க போட்டு கூட்டு வந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அதுலேயும் கிருபையை செஞ்சு என்னை நடத்துனாங்க. அந்த கடன்லையும் அந்த சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு, அதாவது மொத்தமாக அந்த பணத்துக்கு உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் அந்த கடனை, அந்த ஃபாரின் கடனை அடைக்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. என் பிள்ளைங்க இவங்க வேலை இல்லாத டைமில் வந்து என் பொண்ணு படிக்கணும். சரி ஒரு பொண்ணு அப்போ வந்து படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படும் போது ஃபீஸ் கட்டணும். நமக்கு வந்து நம்ம தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் மீடியம் படிச்சிட்டோம். நம்ம பிள்ளையை எப்படியாட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை எனக்கு இருந்துச்சு. எப்படியாட்டும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜூன் மாதம் கேட்கும்போது பணம் கட்டுறதுக்கு, அந்த அட்மிஷன் ஃபீஸ் வாங்கி அது பணம் கட்டுறதுக்கு எங்கிட்ட பைசா கிடையாது. அப்போ என் பொண்ணுக்கிட்ட சொன்னோம், ஏசப்பாட்ட படிக்க வைக்கணும்னு நீ ஜோம் பண்ணுமா. அது ஏசப்பா நான் படிக்கணும், அடுத்த ஜூன் மாதம் படிக்க வைக்கணும்னு சொல்லிச்சு. ஜூன் மாதம் படிக்க வைக்க முடியல. அப்பவும் நாங்கள் விடலை, நீ ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுமா, சின்ன குழந்தைட்டே அப்படி சொல்லி ஏசப்பா நான் அடுத்த மாதமாட்ட ஸ்கூல் போகணும்னு சொல்லி ஜூலையில் லாஸ்ட்டில் நாங்கள் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபாரினில் இருந்தாங்க, அவங்க திடீர்னு கால் பண்ணி, நாங்கள் கேட்கவே இல்லை, அவங்களா கால் பண்ணி பிள்ளை என்னம்மா பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது பிள்ளை வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொன்னானே, அவங்கள ஏன் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பலையான்னு கேட்கும்போது அவங்களா தான் ஒன்றா கேட்டு, நம்ம எங்ககிட்ட காசு இல்லை, எனக்கு பணம் கட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த அண்ணன் எதிர்பாராமையே அந்த காசு ஃபுல் 1 வருஷத்துக்குரிய ஃபீஸை அப்படி மொத்தமாக போட்டாங்க. அந்த அண்ணன் பேர் ஆசிர். அந்த அண்ணன் அந்த டைமில் வந்து உண்மையிலே அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு அப்போ அவ்வளோ சந்தோஷம். உண்மையிலே அவளுடைய ஜெபத்தை, அந்த குழந்தையோட ஜெபத்தை ஆண்டவர் உண்மையிலே கேட்டார். அவள் எசப்பா இந்த மாதமாட்டு நான் ஸ்கூல் போயிடணும் எசப்பா அப்படின்னு தான் ஜோம் பண்ணுவாள். ஆனால் அந்த டைமில் ஃபுல் அமௌண்ட்டுமே எல்லாம் 3 டைமாக கட்ட வைப்பாங்க. ஆனால் நான் 3 டைமாக கட்டலை, ஒரே டைமில் கட்டிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த பிள்ளைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்நாள் வர ஒவ்வொரு நாளும் நான் 5 வருஷத்துலேயே இன்சார்ஜ் ஆனேன். நாங்கள் செட்டிநாட்டில் இருக்கும்போதே நைட்டு சூப்பர்வைசராக கூட என்னை மாற்றினாங்க. அப்புறம் இப்போ நான் கவர்மெண்ட்டில் ஒரு நர்ஸாக ஏசப்பா, ஏன்னா இந்த வேலைக்கு வந்து ஒவ்வொருத்தங்க என்ன நிறைய பணம் கட்டி கூட வந்திருக்காங்க. ஆனால் எந்த பணம் கட்டாமல் மெரிட்லேயே எனக்கு இந்த வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்நாள் வர என் பிள்ளைங்களையோ என் கணவர் எல்லாத்தையும் நடக்கிற ஒவ்வொன்றுக்குமே என் பிள்ளைங்களையும் அடியானுடைய வேலையையும் கணவருடைய வேலை எல்லாவற்றையும் தேவனை கிருபையாய் நடத்தி வந்தார். அதுக்காக தேவனை சோத்தரிக்கிறேன். நான் ஏன் இந்த சாட்சி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, என்ன போல் நீங்களும் படிக்க முடியாமல் நிறைய கேலி கிண்டலுக்கு ஆளாக இருப்பீங்க, கடன் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க, மேரேஜ் ஆகாமல் அதோடைய தேவைகள் இல்லாமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கட்டாயமாக ஆண்டவர் அதுக்கான தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். அதுக்கான பாதைகளை உங்களுக்கு காமிப்பார். இப்படி தான் இதுதான் அப்படின்னு. நீங்கள் அது எப்போ கிடைக்கணும்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆண்டவர் நேர்த்தியாக அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் நடத்துவார். நீங்கள் விசுவாசிங்க, நம்பிக்கையாக இருங்க.
ஏன்னா நம்ம மனுஷங்களை நம்புறதோட தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா மனுஷங்க இன்றைக்கி நான் ஓகே சொல்லலாம், நாளைக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எப்போவுமே ஆண்டவர் ஏசப்பாவை நம்ம பற்றுக்கொள்ளும் போது தான் அவர் நம்ம கூட இருந்து நமக்கு செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த சாட்சியை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் எதில் இழந்து போயிருக்கீங்களோ, எதில் நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களோ, எதில் கவலைப்பட்டு இருக்கீங்களோ அதிலேருந்து வெளியே வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கட்டாயமாக ஆண்டவர் அதில் விடுதலை தருவார், கட்டாயமாக அதில் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட ஜெபத்தில் வாங்க. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசப்பா, என்னை சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்மை பார்வைகிற ஆண்டவரே இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே இயேசப்பா. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே இயேசப்பா. அடியார்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரே இன்னும் எத்தனை பேரும் ஆண்டவரே இயேசப்பா படிக்க முடியாமல் இருப்பாங்க ஆண்டவரே இயேசப்பா. கடன் பிரச்சனையில் இருக்காங்க ஆண்டவரே இயேசப்பா. அவங்களிருந்து மீட்டெடுத்து ஆண்டவரே இயேசப்பா அவங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறதுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா, திருமண வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இயேசப்பா அடியார்கள் செஞ்ச நன்மைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்யும்படியாக உங்கள் பாதையில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆண்டவரே இயேசப்பா சோத்திரம் இன்னும் அதிகமாக ஒவ்வொருவரையும் நீங்கள் சாட்சியாக நிறுத்த போகிறதுக்காக கொடான கொடி நன்றி. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா. இந்த டேனி பிரதருக்காக உங்கள் பால் வருகிற ஆண்டவரே இயேசப்பா. டேனி பிரதர் குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. குடும்பங்களை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே இயேசப்பா. பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே இயேசப்பா. வீட்டில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே இயேசப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கிய மகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.